இன்னும் 2 டேஸ்ல நான் உன்னை விட்டுட்டு எப்ப போறேனே? நான் உன்ன மாதிரி போயிட்டுக்கேன். வேற குத்துங்க. காது குத்துலடி நீங்க தான் குறங்க பாரு. உனக்கே ஃபீலிங் இல்ல, நீ போறீங்க ஜாலியா இருக்க. நான் கிளம்புறேன். ஏங்க Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வந்து ஒரு prank தான் பார்க்க போறோம். So அந்த பீஸ் வந்து ஆல்ரெடி நம்மள 2 to 3 times prank பண்ணிடுச்சு. So நம்ம வந்து அவங்கள prank பண்ணலனா எப்படி? இது வந்து ஒரு revenge prank. So என்னன்னா எனக்கு வந்து நான் வந்து MS படிக்க போறேன், அது US ல படிக்க போறேன். எனக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் வந்துருச்சு. And இந்த சண்டே வந்து நான் கிளம்ப போறேன் அப்படி இப்படின்னு நல்லா ஒரு பெரிய பிட்டா போட போறேன். நான் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆவான்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸோ சடனா வந்து இந்த சிச்சுவேஷன்ல விட்டு போறேன்றப்போ கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கும். ஒரு 10 minutes வா, நான் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும் அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அண்ட் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோ கால் போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ, எப்போ வர சொன்னா எப்போ வரடா? நானே நல்மாங்க சே போட்டுருந்தேன். நீ கூப்பிட்டு வாபஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன சொல்றேன்? கீழே எங்க நம்ம இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கீழே எல்லாம் உனக்கு வேலை செய்ய ஆகல. இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. சொல்லு. உட்காரு. கல்யாணம் இருக்குது, கல்யாணம் போனோம் சீக்கிரமா. இன்னும் 2 பேர் பிக்கப் பண்ணுவோம். நான் சொல்லிட்டேன். அவ்வளவு வருமா? அந்த கம்பெனி அதான் ஒரு விஷயம் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. சொல்லு. நீ ஏதோ சொல்லுவது நினைப்ப, நான் ஏதோ தான் நினைச்சுப்பேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் வந்து என்னன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ். ஓகேவா? உனக்கு ஹாப்பி தான். சரி, என்ன கன்றாக சொல்லு சீக்கிரமா. நான் வந்து யுஎஸ் போறேனே. அதுல என்ன ஹாப்பி? ஏண்டா எங்களை இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு வந்து மாஸ்டர்ஸ்க்கு டெக்சாஸ் யுனிவர்சிட்டில எனக்கு இது கிடைச்சிருக்கு, ஷீட் கிடைச்சிருக்கு எம்எஸ் பண்றதுக்கு. என்ன குறைச்சல் வேலை பார்த்து யூடியூப் இருக்கு. நான் அங்க போயிட்டு யூடியூப் கண்டினியூ பண்றோம்க்கா. நீ எனக்கு ஐடியாஸ் எல்லாம் கூட ஓகேவா? அங்க போயிட்டு நம்ம டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். நான் அதுல வந்து வாங்க எடுக்கிறேன். ஓகேவா? எனக்கு நான் ஆஃபர் கிடைச்சிருக்கு. ஐ மீன் அந்த சீட் கிடைச்சிருக்கு. நான் ஜாயின் பண்ணுமா. சண்டே வந்து எனக்கு ஃபிளைட் இருக்கு. என்ன வேணும் பாருங்க. கிச்சன் பிள்ளைங்க வச்சிருக்கியா? கிடையாது. என்ன பேசிட்டு இருக்கேன்? என்னடா தேடிட்டு இருக்கேன்? லேப்டாப்ல கேமரா. இமெயில் பாரு. என்னது பாரு. ஏதோ சும்மா ஸ்பேம் காலேஜ் தமிழ் மேல போட்டுருப்பானா? என்ன வெரிஃபைடு டிக் கூட இல்ல மெயில்ல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அங்க போய் ஆபீஷியலி எக்ஸாம் எழுதிட்டு வந்து அதுக்கு ஆபீஷியலி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்து உங்களுக்கு தெரியாம ஆன்லைன்ல எழுதின எக்ஸாம். அதுக்கு அப்புறம் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. நான் அது போய் அட்டெண்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ. ஆமா, என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றோம் பாருங்க. சின்ன சொல்லுங்க. காது குத்துலடி நீ சும்மா பேசிட்டு இருக்கேன். நீ நம்பலனா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இந்த சண்டே கிளம்ப போறேன். கிளம்புனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். ஓகே, அவ்வளவுதான். அவுக்கம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? டிசம்பர் 15th ல இருந்து எனக்கு அங்க ஸ்டார்ட் ஆக போகுது. நான் அதுக்கு முன்னாடி அங்க போய் எல்லாம் செட் ஆகணும்னு சொல்லி இந்த சண்டே ஃளைட் இருக்கு. அம்மா ஓகே டெஸ்டியா? போய் கேட்டுட்டு வா. நீ எல்லாம் சொல்றதெல்லாம் நான் காதல நம்பிட்டு இருக்க மாட்டேன். நான் உன்ன மாதிரி போயிட்டுக்கேன். ஆச்சு, போய் நம்பிட்டு வா போ. இந்தியாவை கேட்டு போறோம். கேட்டுட்டு வா போ. யூஎஸ்ஏ போறோம். யூஎஸ்ஏ போறோம். கேட்டியா? மாமி அங்க இல்ல. இன்னும் 2 டேஸ்ல நான் உன்னை விட்டுட்டு எப்ப போறேனே? என்னடா நீ மேடம் நல்லா ஜாலியா ஊர் சுத்துறதுக்கு அங்க போய் நான் யூடியூப் பண்ணிட்டு
நான் வேலை செஞ்சுட்டு நான் படிச்சுட்டு அதை எடிட் பண்ணிட்டு ஆன்லைன் கோர்ஸ்லாம் இருக்கே. ஆன்லைன் கோர்ஸ்லாம் அது ஒர்த் கிடையாது. அங்க போய் படிச்சோம்னா that value and அங்க பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா. சோ அங்கேயே வந்து ஜாப் கிடைச்சிச்சுன்னா இன்னும் சூப்பர். நான் அங்கேயே செட்டில் ஆயிடுவேன். என்ன மண்ட சொல்ல கூடாதா? என்ன நத்திங்கா ஹெல்மெட் ஜாக்ஸ் போட்டுட்டனால சொல்லிடலாம். கோகுல்ல போயிட்டு சர்ச் பண்ணது முண்டி கேட்டாங்க. இங்க பாரு மெயில் அது மெயிலெல்லாம் இந்த டிக்கெட் ஆகிறது லூசு தனமா பேசாதா? அத்தியா மார்னிங் 11:30 ஃளைட். ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல போறேன். என்ன மூணு நைட் பத்தில. சோ சண்டே will be leaving மார்னிங். சோ நமக்கு இருக்கிறது நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே. எங்க வர மாட்டேன். எனக்கு புரியல. இன்னும் 2 years ஆகும் நான் வரதுக்கு. நீ தான் அங்கேயே ஜாப் கிடைக்குது, அங்கேயே செட்டில் ஆகிறேன், மம்மி கூட போன சொன்னதுக்கு அப்போ பேச மாட்டேன். உனக்கே ஃபீலிங் இல்ல, நீ போறீங்க ஜாலியா இருக்கு. நான் எது ஃபீல் பண்ணணும்? ஃபீலிங் இல்ல, எமோஷனலா எனக்கு என்ன பண்றது? நீ சிச்சிலே பேசிட்டு இருக்க. அப்போ அதுக்கு பெஸ்டா எவ்வளவு பெரிய ஆஃபர் தெரியுமா? அப்ப என்ன இது பிராங்க் தானே? பிராங்க் அல்ல, சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். மம்மி பிராங்க்னு சொல்லாத. எனக்கு ஏதோ தோணிட்டு இருக்கா. சொல்றது எல்லாமே பொய்யா இருக்காதா? பொய் உண்மை. ஏன் சேடா வர? நான் சேடா இல்லை, என் மூஞ்சிட்டு இருக்கு. இல்லையே, நீ ஆச்சுக்கலாம். நீ ஆச்சு. சரி ஓகே. நான் ஓகே. இங்கே காலேஜ் சேர்த்து விடுறோம். எம்எஸ் இங்கே பண்ணல. இங்கே எம்எஸ் பண்ணால அங்க போயிட்டு நீங்க எம்எஸ் பண்ணா எவ்வளவு சம்பளம்? சம்பளம் ஜாஸ்தி வரும். 2 இங்கே 2 வருஷம் பண்ணா இங்கே 2 வந்து போகுது. நீ அந்த காலேஜ் முடிச்சுட்டு போறது ஒண்ணா, இங்க நீ பண்ணி 2 வருஷம் பண்ணாலும் ஒண்ணுதான். சேம் டு சேம். நீ புத்தி எல்லாம் போய் அங்கெல்லாம் வீடு விட்டு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு நீ பிறந்த நாட்டு விட்டு அங்க போயிட்டு என்ன நீ கொடுங்க போற? அங்க வேல்யூ அங்க வேல்யூ ஒண்ணே நான் சொல்றேன். 2 இயர்ஸ் காலேஜ் படிச்சு வேலை பார்க்க வேற இங்க. ஹலோ, அங்க போனா 1 இயர் தான் ஸ்டடீஸ். அதுக்கப்புறமா நமக்கு லைஃப் இத்தனை வருஷமா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ரோட்ல எப்படியே உங்களுக்கு தெரியும். இங்க வந்து அக்கா எது கூப்பிடுறாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு மெமரிஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் அதெல்லாம் முடிச்சிட்டு நான் காலேஜ் முடிச்சிட்டு மறுபடியும் வந்துருவேன். எங்க 2 இயர்ஸ் இந்த ஏஜ் இருக்குல்ல, டீனேஜ், இங்க இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் இது பண்ண முடியும். நீ 2 இயர்ஸ் இருந்தா நீ கல்யாணம் வந்துருச்சுலே, கல்யாணம் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நீ என்ன பேசுற எனக்கு புரியல. நீங்க இப்போ கூட கேன்சல் பண்ணிக்கலாம். நான் ஏன் கேன்சல் பண்றேன்? ஆஃபர் ரிட்டர்ன்ஸ் பெரிய அட்மிஷன் ஆஃபர் 2 இயர்ஸ் நீ நீ போடி யூஸ்லெஸ். நீ கிடையாது. அது ஏதோ எங்கோ போய் எதுக்கு நீ இது பண்ண போற கஷ்டப்பட்டுட்டு? யார் கஷ்டப்படுறா? உனக்கு எம்எஸ் நானே படிக்கிறேன். இங்க படிக்கிறது வேஸ்ட். அங்கதான் நான் சரி ஆச்சு. ஒரு 3 இயர்ஸ் விட்டு நானே கூட்டு போறேன். 3 இயர்ஸ் அது வந்து இந்த ஏஜ்ல பண்ணாதான் நான் படிப்பு ஏறும். அதுக்கப்புறமா நான் படிக்க முடியாது. ஆர்குமெண்ட் இல்ல பாரு, அங்க இருந்து அப்ராட்ல இருந்து பீப்பிள் இங்க வந்துட்டு இங்க படிச்சு போறாங்க. அப்போ ஒண்ணே அவ்வளவு சும்மா இல்ல. அதெல்லாம் சரி, நான் நல்லா இருக்கு காலேஜ் சேர்த்து இங்க இருக்கு லைஃப். இந்த டைம் பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல, இது நீ என்ஜாய் பண்றது. இப்போ நான் கிளம்பி போறேன்னு சொல்லி என்ஜாய் பண்ணா வந்து கேன்சல் பண்ணி அதெல்லாம் பண்றது கேன்சல் இல்ல. நான் கிளம்பி போறேன் அவ்வளவுதான். லைஃப்ல நீ பேச லாங் டிஷன் இருக்கும்போது தான் யாராவது ஒருத்தர் வந்துட்டு உனக்கு மண்டையில உரைக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க. அது நான் தான் நினைச்சுக்கோ. நான் வந்து கிடைச்சா மண்டையில நான் பேங்க்ல நிறைய மாதிரி நினைச்சுக்கோ. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு இது கொடுங்க டிசிஷன் கொடுங்க. நீ அதை எக்ஸெப்ட் பண்ணி கிடைக்கிற ஆஃபரை விட்டு கொடுக்குற பொண்ணு நான் கிடையாது. எனக்கு ஏதாவது அதுதான் கரெக்ட் இல்லைன்னு போனது சொல்லிட்டேன். நீ உனக்கு இன்னும் தொங்க நீ பண்ணிட்டோம். நான் ஒன்னும் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. I force it with the maximum I can. சரி ஓகே. நான் இப்போ ஓகேவா எல்லாம் வாங்கணும். என்னடா ஓ சொல்றேன். இவ்வளவு சொல்றேன்னா அது வந்து இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் 2 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கேன். டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆயிருக்கேன். சோ இதெல்லாமே ஆப்வியஸ்லி செலக்ட் ஆக மாட்டேன்னு யாருமே சொல்லல. சடனா செலக்ட் ஆயிட்டேன். என்ன சொல்றதுக்கு என்ன உனக்கு சொல்லல. நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு இருந்தா அதனால யாருமே சொல்லல. கார்மேகம் என்ன சொல்றதுக்கு என்ன போடா கார்மேகம். உனக்கு தான் ஆக மாட்டேன் எதுக்கு சொல்லணும்? அது வேற எதுக்கு அப்படி சொல்லி நான் சொல்லல.
இப்ப நான் சொல்றேன்ல, நான் இங்க போனேன் அங்க வந்தேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு. நீ சொல்ற, நான் தான் சொல்றேன். அது ஒரு திங் வந்து சும்மா நீ சொல்லணும்ல. ஜஸ்ட் சும்மா எழுதிட்டு வந்தேன்டா. என்னடா என்ன என்ன போணுமா? எங்க போறதான் ஏன் எல்லாத்தையும் ஸ்பாய் பண்ணது? நான் என்ன ஸ்பாயில் பண்ணேன்? சத்தியமா நீ மேரேஜ் பண்ண தெரியாது, சீக்கிரமா வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சல, சோ அதனால தான் கூப்பிட்டேன். எப்படியே ஒர்க்குமே அங்கே பண்ண எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுமே ஸோ ஐ கேன் earn and then I can spend that money. ஸோ எவ்வளோ ஒரு நாளைக்கு? காலேஜ் வந்து அங்க வந்து 7:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுமா, 7:30 to 2. அந்த 5 hours நீ இங்கே பண்ணலாம்ல, ஆன்லைன் கிளாஸ். இங்க தான் ஆன்லைன்ல அவேலபிள் கிடையாது. நான் சத்தியமா பைத்தியம். இதனால நீ பைத்திய மாதிரி தான் ஆயிடுவேன். சத்தியமா பைத்தியம். நீ அங்கெல்லாம் போனா எம்எஸ் ஃபெயில் ஆயிடும். ஏன்டா போறதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆயிடுவ சொல்றேன்? சத்தியமா ஃபெயில் ஆயிடும். அப்பெல்லாம் ஒண்ணுல உனக்கு புத்தி இல்ல நீ பாஸ் ஆகிறதுக்கு. கொஞ்சம் கூட மோட்டிவேஷன் பண்ணாம ஃபெயில் ஆயிடுவ சொல்றேன் போறதுக்கு முன்னாடி. நாட் கரெக்ட். நாட் கரெக்ட்னா நான் என்ன பண்றேன்? அதான் உன் டெசிஷன். சரி நான் கிளம்புறேன். பை. என்ன கிளம்புற? ஏன்டா எடோ எடோ ஓகே. அவங்க கோவத்தில் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தான் சமாதானம் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.